ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அண்ட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக சோழனும் பாண்டியனும் புரோக்கரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து பேசி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றப்போ இங்கே வானத்தோட அண்ணன் வராங்க. அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அவர் இருந்துக்கிட்டு முதல்ல வானத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசாமல் இருப்பீங்க, அவள் பக்கமே திரும்பி பார்ப்பாத இருப்பான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோட அண்ணன் முடிவு பண்ணி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் கலந்து பேசுகிறாங்க. அவள் இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் இல்லைடா வசந்தே, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோட அப்பா வந்து கேட்கவும், இல்லை வானத்திக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் அவள் பாண்டியன் பக்கம் போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அவள் படிச்சிட்ருக்கா, சின்ன பொண்ணு, இப்போ போய் அவளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ அவளை போய் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டுருக்க, அவளுக்கு எல்லாமே தெரியுது, அவள் சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா. இப்போவே பாண்டியன் லவ் பண்ணிக்கிட்டு நம்ம பேச்சை கேட்காம ஆடிக்கிட்டு அடங்கா பிராரி மாதிரி இருக்கா, அவளை போய் சின்ன பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, என்னம்மா நீ அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா நீ சொல்கிறதான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லவும், என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும், அவள் சின்ன பொண்ணுன்னு இப்போ தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே, இல்லை அவள் யாருக்கும் அடங்க மாட்டா, கண்டிப்பாக நம்மளை எல்லாரையும் மீறியா அந்த பாண்டி கூட ஓடி போனாலையும் போயிடுவாவ, அதனால் நம்ம அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அவனும் இவ பக்கம் தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கல்யாணம் வரைக்கும் போய் ஒரு வேளை இவன் அவனை லவ் பண்ணுறது, ஒரு வேளை அவனே வந்து மால்பா வீட்டுக்காரங்கிட்ட ஏதாச்சும் சொல்லி ஒரு வேளை ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட்டா அப்புறம் அசிங்கமாகவும் அவமானமானும் போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானத்தையோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கவும், அது எல்லாத்தையும் எப்படியாச்சும் பார்த்துக்கலாம்பா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாப்பிள்ளையை தான் தேடணும், அதுவும் கிராண்டாலாம் பண்ணாமல் எங்கேயாச்சும் சிம்பிளாக கோயிலில் பண்ணிக்கலாமா, அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ரிசப்ஷன் கூட வச்சுக்கலாம், ஏன்னா லவ் பண்ணுற விஷயம் இந்த ஏரியா முழுக்க தெரியும், அதனால் யாராச்சும் கூட சொல்லி கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இவளுக்கு கல்யாணம் நடக்காமையே போயிடும், அதனால் நாம் மாப்பிள்ளையை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டு நிலமையே அவங்கக்கிட்டேயும் சொல்லி சிம்பிளாக கோயிலில் இவளுக்கே தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னடா அவளுக்கே தெரியாமல் எப்படிடா பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்க போகிறவ அவதானடா அப்படின்னு சொல்லவும், ஏதாச்சும் ஐடியா பண்ணலாமா, ஆனால் இப்படியே விட்டுறக்கூடாது, இவளுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும், இல்லைன்னா அவன் பின்னாடி தறிக்கிட்டு போய் அழுடுத்துருவான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு இவளை கொடுக்கவே கூடாதம்மா, அந்த குடும்பத்தை பற்றி ஊரே நாறுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுமே ஒத்துக்கிறாங்க, சரிடா வசந்தே நீ சொல்கிற மாதிரி செய்யலாம், ஆனால் மாப்பிள்ளையை பார்த்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு அடுத்தது மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே நிலாவும் சோழனும் கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மதியும் தேனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போது பாத்தியா மதி அவள் எப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம அவளை பார்க்க போக வேணான்னு சொன்னோம், கொஞ்சமாச்சு பாசத்தில் பேசுகிறாளா, அவளே முடிவு பண்ணி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ அவளே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அவள் என்ன பண்ண போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை எனக்குமே ஒன்றும் புரியல, நான் கூட நிலா உண்மையிலேயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அவள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலையும் அவள் நம்மக்கிட்ட திரும்பவும் வர போகிறதில்லன்ற மாதிரி தானே பேசினேன், எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை, குழப்பமாக இருக்குது, நிலா எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும், எதுக்கு ஓடி வந்து கல்யாணம் பண்ணணும்னு இன்னுமே எனக்கு புரியல அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுறதுக்கு இருக்காலோ தெரியல, நம்மளை அவமானப்படுத்தலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மனோகரன் தாஸும் எங்கே போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க தேன் வந்து அமைதியாகவே இருக்காங்க. மதிக்கிட்ட தாஸ் வந்து கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாருல்ல, அப்பா அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் மதியை வந்து கேட்கவும், நான் சொல்கிறேன்டா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே, சென்னைக்கா, என்ன திடீர்னு சென்னைக்கு போயிட்டு வரீங்க, அதுவும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க தாஸ் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் தயங்கி நிற்கவும், நிலாவை பார்க்க தாங்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, நிலாவை பார்க்கவா, அவளை பார்க்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு அங்கே போனோம், அவள் தான் நம்ம யாரும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாள்ல, அவளை பார்க்க எதுக்கு போனீங்க, என்னம்மா மக பாசம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாஸ் வந்து கேட்கவும், இங்கே பாருடா மக பாசத்துலலாம் ஒன்றும் போகல, அவள் பண்ண விஷயம் அந்த மாதிரி, அதை நேரில் கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தாண்டா போனேன், அதை கேட்டுட்டா நான் என் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், ஆனால் இவ்வளோ
நாள் கழித்து போனால் கூட அவளுக்கு அம்மான்ற ஒரு பாசம் சுத்தமாக இல்லை, நான் மட்டும் எப்படிடா போகணுன்னு அவளை தேடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் சொல்லவும், என்ன சொல்ல தேனே நீ, எனக்கு இன்னுமே புரியல அப்படின்னு மனோகர் வந்து கேட்குறாரு. ஆமாங்க, எனக்கு லாயர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நிலா வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறதா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். நீங்கள் பேரண்ட்ஸ் தானே, எடுத்து சொல்லக்கூடாதா, எப்படி இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதாவது இவ்வளோ சீக்கிரம் எப்படி பிரியணும், 2 பேரும் சேர்த்து வைக்க தான் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், அவங்க டிவோர்ஸ் வேணும்னு பிடிவாதமாக இருக்காங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படின்னு கோர்ட்லேருந்து அவங்களோட நிலாவோட லாயர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக போய் அவளை பார்த்து பேசிட்டு வரேன், எதுக்குடி டிவோர்ஸ் பண்ணுறான்னு கேட்டால் அவள் அமைதியாகவே இருக்காங்க. இப்போது நம்ம எல்லாரையும் மீறி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறா, நம்மளை என்ன அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலான்னு இருக்காளா, திரும்பவும் அதாவது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நின்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னங்க சொல்லுவாங்க, இந்த ஊர் உலகம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் இழுத்துட்டு ஓடனா இப்போது 4 மாதம் கூட ஆகலை, திரும்பவும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு ஊர் உலகம் அவளை தப்பாக பேசாது. அதுக்காக தான் அங்கே நாக்கப்பிடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வந்தேன். அவள் ஓடி போனவளாவே இருக்கட்டும், அந்த பையன் கூட எக்கேடாச்சும் கேட்டு போய் அவள் வாழட்டும்னு சொல்லிட்டு வரலாம் தாங்க போனான் அப்படின்னு சொல்லவும், இப்போது மனோகருக்கு பயங்கர கோவம் வந்து தேன் மேலே, என்ன தேன் உனக்கு புத்திக்கிட்டு கேட்டு போச்சா என்ன, அவளே டிவோர்ஸ் பண்ணுறேன்னு நிற்கிறா, அவகிட்ட போய் சேர்ந்து வாழ சொல்லிட்டு வந்திருக்க, இங்கே பாரு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி நிலாவை எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தி நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பையன் கூட சேர்ந்து வாழ சொல்லி நாசூக்காக சொல்லிட்டு வந்திருக்கியே, என்ன நீ தேனி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், அவள் இங்கே வந்து நம்மளை எல்லாரையும் அசிங்கப்படுத்துறதுக்கு அவள் வராமையே இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நம்ம பொண்ணு நமக்கு வேணும், திரும்பி போனவன் அவனை விட்டு வரணும்னு தானே நம்ம அன்னைக்கு கூட அவனை கடத்தி கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணோம், அவன் செத்துட்டா நம்ம வீட்டிலே இருந்துருவா அப்படின்னு பிளான் பண்ணோம், ஆனால் இப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறான், அதே மாதிரி ஊர் உலகத்துக்கு அவன் செத்து போயிட்டான் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பொய்ய சொல்லி நிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதா, யார் என்ன சொன்னால் என்ன, இந்த ஊர் உலகம் தப்பாக பேசுன்றதுக்காக நம்ம பொண்ணை நாம் விட்டுற முடியுமா, நிலா நமக்கு வேணும்னு தானே நாம் ஊருக்கு வர வச்சு அவ்வளோ பெரிய பிளான் போட்டோம், நான் போய் அந்த வீட்டில் தங்கி நல்ல ஆட்டம் நடிச்சு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீ என்ன கிடைச்ச வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து திட்டிட்டு இருக்கோம். ஆமாம்மா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் எப்படியாச்சும் அவகிட்ட பேசி டிவோர்ஸ் விஷயமா எனக்கு தெரியும், நீ அவனை டிவோர்ஸ் பண்ண போகிறது தெரியும், அதனால் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்க போகிற, நீ சென்னைக்கு வேலைக்கு போகணும்னு தானே ஆசைப்பட்டா, இங்கேருந்தே போ அப்படின்னு சொல்லி அவளை ஏதாச்சும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராமல் இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மனோகரும் தாசுமே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மதியமே இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கள், நிலா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்தால் அவள் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும், எல்லாரும் அவளை கேள்வி மேலே கேள்வியே கேட்டு சாவடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு யார் என்ன பேசுகிறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு நிலா தான் முக்கியம், இப்போவே இது சும்மா விட போகிறதில்ல, நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்க, இந்த விஷயத்தை எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் முதல்ல நிலாவை போய் பார்த்து பேசி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோகர் சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு என் பொண்ணு நான் ராணி மாதிரி வளர்த்தேன், அந்த வீட்டில் அவளை கஷ்டப்பட விட மாட்டேன், என்னதான் அவள் என் மேலே கோவப்பட்டாலும் எதுக்காக கோவப்பட்டான், நம்ம பண்ண விஷயத்துக்காக தானே அவள் கோவப்பட்டா, அதுக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை பேசி கூட்டிகிட்டு வரணும், அதுதான் என்னுடைய நோக்கம், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோகர் தாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ சென்னைக்கு கிளம்பி போயிட்டு நிலாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து மனோகர் அதாவது நம்ம நடேசன் வந்து இருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு ஏமா நிலா இங்கே கொஞ்சம் வாய அப்படின்னு கூப்பிடுவோம், என்ன இவர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளியே வராங்க. என்ன அங்கிள் என்ன வேணும், ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லுவோம், எனக்கெல்லாம் என்ன வேணாம், நீ என் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை தானே போடுவேன், நீ என்ன எனக்கு தரப்போகிற, அங்கே பாரு யார் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யார் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்கே தாசும் மனோகரும். இவங்கள பார்த்து நிலா பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியே வராங்க. ஸோ கிச்சன்லேருந்து சேரனும் வராரு. இவங்களை எல்லாரையும் பார்த்த உடனே அவங்களுக்கும் வந்து ஷாக்காக இருக்குது. என்னங்க உங்கள் அப்பாவும் அண்ணாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்கவும், எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க வீட்டுக்கு வந்தவங்க அங்கேயே நின்றுட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லவும், தெரியலையே என்ன விஷயம்னு, ஏதாச்சும் திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லிட்டு இருக்கவும்,
காலையில் என்னென்னா உங்கள் அம்மாவும் அண்ணியும் வந்துட்டு போகிறாங்க. இப்போது அவங்க அப்பாவும் அண்ணாவும் வந்திருக்காங்க. என்னங்க ஒன்றுமே புரியலையே, அவங்க வந்து பிளான் பண்ணி திட்டிட்டு சேர்ந்து வாழ சொல்லி போனாங்க. இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து நினச்சிக்கிட்டு நிலாக்கிட்டும் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் என்னென்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லவும் சேரன் இருந்துக்கிட்டு இப்போது வந்தவங்களை எப்படி கூப்பிடாம இருக்க முடியும், அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, பேச்சுக்காச்சும் வாங்கன்னு கூப்பிடலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அண்ணா விடுங்கண்ணே, அவர் என்னை பார்க்க வந்திருந்தா அவரே வரட்டும், இல்லைன்னா அங்கேயே நின்றுட்டு அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவோம். அதெல்லாம் தப்புப்பா, நீங்கள் வாங்க, ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, நிலாவை பார்க்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து அவங்களை கூப்பிடுவோம். என்னண்ணே நீ ஓவராக மரியாதை கொடுக்குற, உன் தம்பியை கொலை பண்ண பார்த்தவங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம். விடுடா, நான் உன்னை கொலை பண்ணதுக்காக என்றைக்குமே அவரை மன்னிக்க மாட்டேன், இருந்தாலையும் எதிரியாக இருந்தாலையும் வீட்டுக்கு வந்த மனுஷனை வாங்க உட்காருங்கன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தாண்டா மொறை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலத்துலேயும் ஏன்னா இவ்வளோ வெகுலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சேரன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஸோ இப்போது இங்கே என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நிலா எடுத்தடியே கேட்குறாங்க. என்னம்மா வந்தவங்கள வாங்க உட்காருங்க, ஏதாச்சும் குடிக்கிறீங்களான்னு கூட கேட்காம என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கவும், இங்கே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பண்ண விஷயம் அந்த மாதிரி, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். இல்லை அம்மாவும் அண்ணியும் இப்போ தான் எங்களுக்கு விஷயத்த சொன்னாங்க, எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா உன் அம்மா மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கோவப்பட்டு பேசி அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், உன்னோட விருப்பம் என்னவோ அதை பண்ணுப்பான்னு நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் நின்று இருப்பேன். வேறம்மா, இவங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறது தான் உன்னை என்னுடைய நோக்கமே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீ இந்த மாதிரி குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவன் தான் முக்கியம்னு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வீட்டில் வந்து இத்தனை மாதமாக வாழ்ந்ததுக்கப்புறமா உனக்கு சுத்தமாக இந்த வீட்டை பிடிக்கவே இல்லை, டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா உன்னோட மனசில் எந்த அளவுக்கு இந்த வீட்டில் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீயே முடிவு பண்ணிட்டே இல்லைம்மா அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உன்னை கூட்டிகிட்டு போக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே அதாவது தாசுமே இருந்துக்கிட்டு, ஆமாம் நிலா, அதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் இப்போ நீயே முடிவு எடுத்துட்டல, சரி வா உன்னோட ஆசைப்படியே நீ சென்னைக்கு வந்து வேலை செய், உன்னை யாரும் வேணாம்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அந்த வீட்டில் இரு, எனக்கு தேவை நீங்கள் நிலா, நீ தான் வேணும் எங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த குடும்பத்தோட அணிவேரே நீ தான், உன்னை எல்லாரும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டோம், நீ அந்த வீட்டுக்கு வந்துரு, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் நிலா, நீ உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல, நீ வா நம்ம வீட்டுக்கு வா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாசுமே சொல்லிட்டு இருக்க. நிலா இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக கடைசி வரைக்குமே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா எதாச்சும் சொல்லலாம்ல, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் சொல்லவும், பேசி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். பண்ணுற விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடி எங்களை ஏமாற்றிட்டு இப்போது இங்கே வந்து எதுக்காக இப்படி ட்ராமா போட்டுட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேயே நான் என்ன வேணாச்சும் பண்ணிட்டு போகிறேன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமும் எதுக்காக என்னை தேடி வந்தீங்க, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானேன்னு கேட்டேன். அதே தான் அவங்கக்கிட்டையும் எதுக்காக நீங்கள் நான் எக்கேடாச்சும் கெட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க எதுக்கு என்னை தேடி வந்தீங்க, நான் எப்படியோ போகிறேன் விடுங்களே, பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி வந்து நாடகம் பண்ணால் நான் அப்படியே நீங்கள் கேட்குறதெல்லாம் தலையாடிக்கிட்டு உங்கள் கூட வந்துடுவேன்னு மட்டும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. நான் அவர் டிவோர்ஸ் பண்ணுறதில்லையோ அது என்னுடைய விருப்பம், நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் உங்கள் கூட நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருமா அதெல்லாம் வேணாம், சொன்னால் கேளு, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எப்படிம்மா நீ இருக்க முடியும், இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்தேன்னா இந்த ஊர் உலகம் உன்னை தப்பாக பேசும், என் பொண்ணை தப்பாக பார்க்குற எண்ணம் எனக்கு கிடையாது, சக்தி இல்லை உன்னால் முடியாது, நீ வந்துடுமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து திரும்ப நிலாவை கூட்டிகிட்டு இருக்கவும், ஸோ இவங்க 4 பேருமே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இங்கே நடேசன் கூட ஒரு விதத்தில், என்னம்மா டிவோர்ஸ் பண்ண போகிறதா நீ தானே சொல்லிட்டு இருந்த, அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ இங்கே என்ன பண்ண போகிற, அவங்க அப்பா கேட்குறத கரெக்ட் தானே, கிளம்பி போய் பேசாமல் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ண போகிற, இங்கே அவங்க கூட சேர்ந்து நீ சோழனுடைய பொண்டாட்டியாக இங்கே இருக்கும்போதே இந்த ஊரில் இருக்கிறவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுனாங்க, ஸோ இப்போ நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்தீங்கன்னா இந்த ஊர் பேசுகிறது உண்மைன்னு ஆகிடுமே, அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திடுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாமா, நீங்கள் வேலை பார்க்க தானே வந்த, பேசாமல் நீ உன் அப்பா கூடவே போ, நீ இஷ்டப்படி நீ சந்தோஷமா இருமா, இருந்து நீ எதுக்கு கஷ்டப்படுற, உன் அப்பா கரெக்டாக தானே கேட்குறாங்க, அவங்க கூட சேர்ந்து வேலை தான் உனக்கு விருப்பம் இல்லை, நீ கூடவே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொன்ன உடனே இங்கே இவங்க 4 பேருக்கும் ஷாக்காக இருக்குது.
எப்படியாச்சும் நிலாவுடைய மனசை மாற்றி சோழன் கூட நிலாவை சேர்த்து வச்சு இந்த வீட்டில் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த நடேசன் மட்டும் இப்படி பேசின உடனே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன இவர் நடுவில் புந்து எல்லாத்தையும் குழப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாக் ஆகுறாரு. சோழனுக்கு இவர் தான் வந்து நிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஆள் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த ஆள் மனசை மாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்குவோம். அப்பா நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, அது நிலாவுடைய விருப்பம், நிலா என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான்ப்பா, நீங்கள் என்னப்பா நிலாவுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வேற என்னடா அந்த பிள்ளை இவங்க கூட சேர்ந்தவும் ஆள மாட்டேருந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லுது, டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கே என்ன பண்ண போகுது, அப்புறம் அவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, போகட்டமே அப்படின்னு சொல்லவும். அப்பா அதுக்காக இவ்வளோ நாளாக அந்த பிள்ளை என்னை அண்ணன்னு வாயினரே கூப்பிட்டுச்சு, நானும் அவளை தங்கச்சியாக நினச்சேன். இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்துகிட்டே இப்போ திடீர்னு நிலா இல்லைண்ணா எப்படிப்பா ஒரு கெஸ்ட்டாக இந்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரராக இருக்கட்டுமேப்பா அப்படின்னு சொல்லவும். இங்கே பாருடா அப்படியெல்லாம் இருந்தால் இந்த ஊர் உலகம் என்ன பேசணும் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நீ பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்கவும். பாருமா அவரே சொல்கிறாரு நீ எதுக்குமா இதுக்கு மேலே இங்கே இருக்கணும், வாமா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகரன் தாஸும் கூட்டிகிட்டு இருக்கவும் நிலா ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் போனால் உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னம்மா பண்ண சொல்கிறேன், நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து பாருன்னு சொன்னேன், அதுவும் நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன், டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். சரி உன்னோட விருப்பப்படியே நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ அப்பா அம்மா கூட போக வேண்டியது தானே, அதை தானே சொல்கிறேன், நான் வேறு இன்னுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொன்னால் உங்களுக்கு நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதா, இங்கே பாருங்கள் நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னோடு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் கேட்கவும். ஆமாங்க நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, நான் டிவோர்ஸ் பண்ணுறது தானே உங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை, சேரனுக்கும் பிடிக்கல, அங்கிளுக்கும் பிடிக்கல, என் அப்பா அம்மா இதே சாக்கா வச்சு என்னை கூட்டிகிட்டு போகணும்னு பார்க்குறாங்க, அதனால் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதா இல்லை, இங்கேருந்து நான் வந்ததாகவே இருக்கட்டும், இங்கேருந்து என்னுடைய வேலையை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நினைக்க போகுது, அதான் நிலா சொல்லிட்டாங்கல்ல இன்னும் என்ன இங்கே நின்றுக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிளம்ப போகிறாங்களா இல்லை நிலாவை கூட்டிகிட்டு போக போகிறோன்னு பிடிவாதமாக நிற்க போகிறாங்களா என்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.